எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஈஸியான ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போறோம். ஸோ, ஒரு கமெண்ட்ல வந்து ஒரு சிஸ்டர் கேள்வி கேட்டதுக்கான பதிலா தான் இது வரப்போகுது. ஸோ, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ, பார்த்தீங்கன்னு சொன்னா, அம் இந்த சிஸ்டரோட செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னா, 37 இன்ச் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மார்பு சுற்றளவு வந்து 37 இன்ச் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னு சொன்னா, 32 இன்ச் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இத வச்சுக்கொண்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய ப்ளவுஸ வந்து இப்ப கட் பண்ணி கொள்ள போறோம். ஸோ, ஈஸியா வந்து கட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ, இதே மாதிரி உங்களுடைய மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி நான் சொல்லக்கூடிய மெத்தட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ, ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு இல்லன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நீங்க தையல் வந்து தையலுக்கான இடைவெளிய வந்து விட்டுக்கொள்ளணும். ஸோ, பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேல வந்து விட்டுக்கொள்றேன். ஸோ, விட்டுட்டு இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய ரெடி அளவு நான் 15 இன்ச் வந்து எடுத்துக்கொள்ள போறேன். ஸோ, ரெடி அளவு பார்த்தீங்கன்னு சொன்னா 15 இன்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நார்மல் ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு 15 இன்ச் வந்து ஓகேயா இருக்கும். ஸோ, 15 இன்ச் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து நான் எடுத்திருக்கிறேன். ஸோ, எடுத்துட்டு இப்ப அத வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கொள்வோம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள தான் நம்மளுடைய பேக் பீஸ வந்து நம்ம கட் பண்ணி கொள்ள போறோம். ஸோ, இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளுடைய கழுத்த வந்து நம்ம மார்க் பண்ணி கொள்வோம். ஸோ, பார்த்தீங்கன்னா, நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ, மார்க் பண்ணிட்டு, கீழ பேக் கழுத்தின்ட லென்த் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் 9 இன்ச் வந்து வச்சுக்கொள்ள போறேன். ஸோ, இந்த மாதிரி 9 இன்ச் வந்து வச்சுக்கொள்றேன். வச்சுட்டு, இப்ப கீழ வந்து 3 இன்ச்ச மார்க் பண்ணுங்க. கழுத்தின் அகலம். அதோட சேர்த்து ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்தே வந்து மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஸோ, மார்க் பண்ணிட்டு, இந்த மாதிரி கழுத்த வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஸோ, இதுக்குள்ள நமக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல வந்து நமக்கு நெக் வேணும்னு சொன்னா, இந்த மாதிரி கோர்னர்ல இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு, இத வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா, கர்வா ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஓவல் ஷேப்ல வரக்கூடிய நெக் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ, இதுக்கு மேல நீங்க கட் பண்ணக்கூடிய இடத்த வந்து மார்க் பண்ணுங்க. ஒரு 1/4 இன்ச்சில வந்து நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஸோ, இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ, எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஷோல்டர வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம். ஸோ, ஷோல்டர் பார்த்தீங்கன்னா, நான் 5 1/2 வந்து எடுத்துக்கொள்ள போறேன். ஸோ, அதே மாதிரி ஆம்கோல் லென்த்தும் நான் 5 1/2 வந்து எடுத்துக்கொள்றேன். ஸோ, எடுத்துட்டு அதே 5 1/2ய கீழ வச்சு நான் சரியா இருக்குதான்றத நான் செக் பண்றேன். இதே மாதிரி நீங்களும் கீழ வந்து லைன் போடக்குள்ள செக் பண்ணிட்டு நீங்க லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ, இந்த ஆர்ம்ஹோல் லென்த் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய செஸ்ட். இந்த செஸ்ட்ல வந்து நீங்க 10 1/4 வந்து மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல 10 1/4. ஸோ, இந்த மாதிரி 10 1/4 வந்து மார்க் பண்ணிட்டேன். தோ ஸோ, நான் திருப்பவும் வந்து செக் பண்ணி கொள்றேன். ஸோ, 10 1/4 வந்து இருக்குதாண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு 1 1/2 இன்ச் வந்து நார்மலா வந்து நம்ம தையலுக்காக விடுவோம். ஸோ, அதையும் நான் மார்க் பண்றேன். ஸோ, இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்ப நம்மளுடைய இந்த ஆம்கோல்ல வரக்கூடிய வளைவ வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ, அதுக்கு இந்த கோர்னர்ல இருந்து 1 1/4 வந்து மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சு விட்டுக்கொள்ளுங்க உங்களுடைய ஆம்கோல் வளைவ. ஸோ, வளைச்சு வரைஞ்சு விட்டுட்டு, இப்ப கீழுக்கு வந்து நம்ம செஸ்ட்டில மார்க் பண்ணின அதே புள்ளிய கீழயும் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ, 10 1/4 மார்க் பண்றேன். அதே மாதிரி 1 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டோமா, அதையும் நான் மார்க் பண்றேன். ஸோ, மார்க் பண்ணிட்டு இப்ப 2யும் வந்து நம்ம லைன் போட்டுக்கொள்வோம். ஸோ, போட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப அதாவது
இது வந்து நம்மளுடைய பேக் பீஸ். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப உங்களுடைய வேஸ்ட்ட வந்து நீங்க மெஷர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்ப வேஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, 8 இன்ச் வந்து எனக்கு வருது. அந்த 8 இன்ச்ச நான் மார்க் பண்றேன். ஸோ இதோட நீங்க டாட் பிடிக்க போறீங்கன்னு சொன்னா, 1 இன்ச் சேர்த்து 9 இன்ச்சா வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. ஸோ டாட் வந்து நம்ம பிடிக்க தேவையில்ல. ஸோ அதனால நான் 8 இன்ச்சே மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய தையல் வந்து வரப்போகுது. ஆனா நீங்க கட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய 10 10 1/4 மார்க் பண்ணி 1 1/2 இன்ச் இடுப்பு மார்க் பண்ணின இட புள்ளியினூடாகத்தான் நீங்க வந்து கட் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி 1 1/2 இன்ச்ச வந்து நம்ம தையலுக்காக மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கொள்வோம். ஸோ இது வந்து உங்களுக்கு அம் ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு நீங்க மெஷர் பண்ணிட்டு மார்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓகேயா இருக்கும். அதே மாதிரி மேல உங்களுடைய ஆம்கோல் பகுதியில நீங்க உங்களுடைய துணியில வந்து வச்சு கட் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு நீங்க நாட்ச் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. மதிப்பமா அ நாட்ச் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஷோல்டர்ல வந்து இந்த மாதிரி சரிவையும் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய கழுத்தின்ட அ அகலம் பார்த்தீங்கன்னா, 3 இன்ச் வந்து வச்சிருக்கிறேன். என்னுடைய ஷோல்டர் வந்து 5 1/2 எடுத்திருக்கிறேன். அதே அளவ வந்து நான் என்னுடைய ஆர்ம்கோல் லென்த்துக்கும் வந்து வச்சிருக்கிறேன். இந்த வளைவு பார்த்தீங்கன்னா, 1 1/4 வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் கோர்னர்ல இருந்து. பேக் கழுத்தின் லென்த் 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா, ரெடி அளவு 15 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ செஸ்டின் அளவு பார்த்தீங்கன்னா, 10 1/4 மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய தையலுக்கான புள்ளி 1 1/2. ஸோ மார்க் பண்ணிட்டு அதே புள்ளிய நம்ம கீழ மார்க் பண்றோம். மார்க் பண்ணதுக்கு பிறகு தான் அ நம்மளுடைய வேஸ்டின் அளவ நம்ம மார்க் பண்ணி கொள்றோம். ஸோ 8 இன்ச் வேஸ்டின் அளவு, 1 1/2 இன்ச் வந்து நம்மளுடைய தையலுக்கான அளவு. ஸோ நம்ம இப்ப கட் பண்ணக்குள்ள, நம்மளுடைய துணிய கட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ நம்ம நம்மளுடைய செஸ்டின்ட நம்மளுடைய வேஸ்டின்ட அளவு மார்க் பண்ண இடத்தால கட் பண்ணாம, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு நம்மளுடைய அ வேஸ்ட் லைன வந்து நம்ம மார்க் பண்ணி கொள்ளலாம் கீழ. அதாவது இடுப்பின் சுற்றளவை நம்ம மார்க் பண்ணி கொள்ளலாம். ஸோ, இப்ப இத இப்ப நம்ம அவுட்லைன மட்டும் நம்ம கட் பண்ணி கொள்ள போறோம். ஸோ, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ, கட் பண்ணிட்டு, இப்ப நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸ இத வச்சுட்டு நம்ம கட் பண்ணினதுக்கு பிறகு நம்மளுடைய கழுத்த வந்து கட் பண்ணிக்கொள்வோம். நம்மளுடைய ஷோல்டர் சரிவையும் கட் பண்ணி கொள்வோம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீஸ்ல வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்வோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஸோ, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுட்டோம். போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்க. இந்த மாதிரி 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஸோ, மார்க் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய பேக் பீஸ எடுத்துட்டு, நம்ம இந்த 1 இன்ச் மார்க் பண்ணின இடத்துல வச்சு, நம்ம அதாவது நம்மளுடைய கழுத்தின் அகலம் வரக்கூடிய புள்ளி, நம்மளுடைய ஆர்ம்ஹோல் வளைவு எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணி கொள்ள போறோம். ஸோ, பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 1 இன்ச் மார்க் பண்ணின இடத்துல தான் நீங்க இந்த மாதிரி வச்சுக்கொள்ளணும். ஸோ, நான் இப்ப என்னுடைய கழுத்தின் அளவு, அதே மாதிரி நம்மளுடைய மேல தையலுக்கு மார்க் பண்ண புள்ளி, அதே மாதிரி நம்மளுடைய இந்த அ ஆர்ம்ஹோல் வளைவு வரக்கூடிய புள்ளிய வந்து ஃபுல்லாவே நான் மார்க் பண்ணி கொள்ள போறேன். ஸோ, உங்களுக்கு ஏதும் இதில வந்து டவுட்டுகள் இருந்துட்டு சொன்னா, நீங்க வந்து எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கிளியர் பண்றேன். ஸோ, இது வந்து ஈஸியா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ, பேக்க வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்ட வந்து கட் பண்றோம். ஸோ, பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம பேக் பீஸ வந்து எடுத்து விட்டுட்டோம். ஸோ, எடுத்துட்டு மேல நம்மளுடைய 1/2 இன்ச் வந்து நம்மளுடைய தையலுக்கான புள்ளி. அத வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ மார்க் பண்ணிட்டு, இப்ப நம்மளுடைய கழுத்தின்ற
அ முன் கழுத்து நீளத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ள போறோம். ஸோ முன் கழுத்தின்ட நீளம் பார்த்தீங்கன்னா, நான் 6 இன்ச் வந்து எடுத்துக்கொள்ள போறேன். ஸோ அந்த 6 இன்ச்ச நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு, அதே மாதிரி கீழ பார்த்தீங்கன்னா, 3 இன்ச் வந்து நம்மளுடைய நார்மல் கழுத்தின்ற அ அகலம். ஸோ நார்மல் கழுத்து 3 இன்ச் அதே மாதிரி 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கீழ மார்க் பண்றோம். ஸோ மார்க் பண்ணிட்டு, இத வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்றோம். ஸோ இதுக்குள்ள இந்த கழுத்த வந்து நான் வரைஞ்சு விட்டுக்கொள்றேன். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அ க 1/4 இன்ச் வந்து நம்மளுடைய கட் பண்ணக்கூடிய இடம். ஸோ அதையும் நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கொள்றேன். ஸோ எடுத்துட்டு, அடுத்ததா நம்மளுடைய ஆம்கோல் பகுதிக்கு போவோம். ஸோ ஆம்கோல் லென்த் வந்து நமக்கு 5 1/2 இன்ச். அத நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி இதையுமே நம்மளுடைய ஆம்கோல் வளைவையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். ஸோ விட்டுட்டு இப்ப இந்த செஸ்டின்ட அளவ 10 1/4 மார்க் பண்றதுக்கு முதல் இதுக்குள்ள நம்ம ஒரு 3/4 இன்ச் வந்து நம்ம கார்னர்ல இருந்து மார்க் பண்ணி நம்மளுடைய ஆம்கோல் வளைவ வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ மார்க் பண்ணிட்டு, இப்ப நம்மளுடைய இந்த கார்னர் பகுதியிலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து கூட்டிக் கொள்ளுங்க. சாரி 2 புள்ளி வந்து கூட்டிக் கொள்ளுங்க. ஸோ 2 புள்ளி கூட்டி இந்த மாதிரி மேல வார மாதிரி நீங்க லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ போட்டுட்டு, இப்ப நம்மளுடைய 10 1/4 வந்து மார்க் பண்ண போறோம். ஸோ 10 1/4 மார்க் பண்ணி, நம்மளுடைய 1 1/2 இன்ச் வந்து நம்மளுடைய தையலுக்கான புள்ளி, அதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்கோல் வளைவில வந்து நம்ம 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணி வளைவ போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 10 1/4 வந்து நம்மளுடைய செஸ்டின்ட அளவு, அதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் சரிவையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்திருக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து பகுதியில எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரைட்டா வந்து வரணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளியிலிருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு, இத இந்த மாதிரி கீழயும் வளைச்சி வந்து விட்டுக்கொள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ எடுத்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஸ்ட்ரைட்டா வரக்கூடிய இடமா வந்து இது இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய அ அ ஃப்ரண்ட் பீஸின்ட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, 13 1/2 வந்து நான் எடுத்திருக்கிறேன். ஸோ 13 1/2 மார்க் பண்றேன். ஸோ 13 1/2 மார்க் பண்ணிட்டு, இப்ப அத வந்து நம்ம லைன் வந்து போட்டுக்கொள்ள போறோம். ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ வந்து கட்டிங் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய அளவ வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு வீடியோவா வந்து மேக் பண்ணி போட்டு விடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதும் வீடியோ வேணும்னாலும் எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வீடியோவா வந்து மேக் பண்ணி போட்டு விடுவேன். ஸோ அ இந்த வீடியோவ வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குற விதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா, இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் தொங்கல் அதாவது நம்மளுடைய ஊக் பகுதியில 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மெயின் டாட்ட வந்து இந்த மாதிரி கழுத்தின்ற அகலத்த வச்சுக்கொண்டு மெஷர் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணாம, இதுக்குரிய டாட்டின்ற டிஸ்டன்ஸ மெஷர் பண்ணுங்க. ஸோ இதுக்குரிய டாட்டின்ற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச். இந்த 4 இன்ச்ச நம்ம 1 இன்ச் மார்க் பண்ண இடத்திலிருந்து நீங்க மெஷர் பண்ணி கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி 4 இன்ச்ச நம்ம மார்க் பண்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் தொங்கல் புள்ளியில இருந்து 4 இன்ச்ச மார்க் பண்றேன். அதே மாதிரி நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணின இந்த புள்ளியையும் நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணின நம்மளுடைய இந்த புள்ளியையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கொள்றோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு, இப்ப இந்த ரெடி அளவுலருந்து நம்மளுடைய கீழ மார்க் பண்ணின இந்த இடத்துல வந்து உங்களுடைய டேப்ப வச்சுட்டு சென்டர வந்து மார்க் பண்ணுங்க. ஸோ சென்டர மார்க் பண்ணிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய மேல் புள்ளியிலிருந்து அதே அளவ மெஷர் பண்ணுங்க. ஸோ சென்டர் புள்ளிய நீங்க மெஷர் பண்ணுங்க. அந்த புள்ளிய இங்காலயும் வந்து சென்டர்ல நீங்க மார்க் பண்ணுங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸ்ட்ரைட்டா வந்து லைன் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ லைன் போட்டுட்டு இதுன்ற அளவு பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய மெயின் டாட் டிஸ்டன்ஸ் 4 இன்ச் வந்து குடுத்த நம்ம அதே அளவ இங்கேயும் வந்து மார்க் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ண புள்ளிக்கு கீழ ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்க. அதே 1 இன்ச்ச நம்மளுடைய அம் ஊக்பட்டியில வரக்கூடிய டாட்ல மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஆர்ம்ஹோல்ல வரக்கூடிய டாட்லயும் அந்த 1 இன்ச்ச வந்து மார்க் பண்ண போறோம். ஸோ, அகன்னா மாதிரி நீங்க இந்த மாதிரி 3 புள்ளியா வந்து மார்க் பண்ணுங்க. ஸோ, மார்க் பண்ணிட்டு, இப்ப நம்மளுடைய 2 புள்ளியையும் இந்த மாதிரி கீழ இழுத்து விடுங்க. இழுத்துட்டு 2 சைட்டுக்குமே 1 1/2 இன்ச், 1 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்க 2 சைட்டுக்கும். ஸோ மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ போட்டுட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய அம் ஆர்ம்ஹோல் பகுதியிலருந்து 5 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு, நம்ம 1 இன்ச் மார்க் பண்ண புள்ளியையும், 5 1/2 இன்ச் மார்க் பண்ண புள்ளியையும் ஒரு ஜாயின் பண்ணி விடுங்க. ஸோ விட்டுட்டு, நம்மளுடைய அ உட்பட்டியில வரக்கூடிய டாட்டில 2 சைட்டுக்குமே 1/4 இன்ச் மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி ஆர்ம்ஹோல்ல வரக்கூடிய டாட்டுக்கும் 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு, இப்ப 2யுமே நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட போறோம். ஸோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இடுப்பின்ற சுற்றளவ நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ, பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க உங்களுடைய இடுப்பின்ற சுற்றளவு 8 இன்ச். ஸோ, அந்த 8 இன்ச்ச உங்களுடைய டாட்ட வந்து கழிச்சிட்டு, நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ, 8 இன்ச்ச மார்க் பண்ணிட்டு, அத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தையலுக்கான இடைவெளி 1 1/2 இன்ச். அதையும் நீங்க மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி நான் மேல வந்து என்னுடைய 10 1/4 அதே மாதிரி 1 1/2 இன்ச் வந்து சரியா இருக்குதான்றத நான் ஆ பார்த்துக்கொள்றோம். ஸோ பார்த்துட்டு இப்ப நம்மளுடைய இந்த 2 புள்ளியையும் நம்ம ஜாயின் பண்ணி விடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 8 இன்ச்ச வந்து நீங்க உங்களுடைய டாட்ட வந்து கழிச்சிட்டு நீங்க மார்க் பண்ணி எடுத்திருக்கிறீங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டீங்க. அடுத்தது நம்மளுடைய தொங்கல் பகுதியில 2 இன்ச்ச மார்க் பண்ணுங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு, இப்ப இந்த 2 புள்ளியையும் இந்த மாதிரி ஸ்கேல வச்சுட்டு லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ போட்டுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அம் கீழ வரக்கூடிய தையலுக்கான இடைவெளிய ஃபர்ஸ்ட்டுக்கு மார்க் பண்ணுவோம். ஸோ 1/2 இன்ச் வந்து நம்மளுடைய தையலுக்கான புள்ளி. அத வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம அ ஊக்பட்டியில மார்க் பண்ணக்கூடிய அந்த 1 இன்ச்ச வந்து இந்த மாதிரி 2 புள்ளியையும் இந்த மாதிரி க்ராஸா வந்து அ அ உங்களோட ஸ்கேல வச்சுட்டு லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க க்ராஸா வந்து அதாவது கழுத்து பகுதியிலருந்து உங்களுடைய கீழ மார்க் பண்ண அந்த க்ராஸ் பீஸ் வரைக்கும் நீங்க இந்த மாதிரி க்ராஸா வந்து லைன் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இப்ப நான் என்னுடைய மெஷர்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா, டாட்டின்ட மெயின் டாட்டின்ட டிஸ்டன்ஸ் 4 இன்ச் 4 இன்ச் மார்க் பண்றேன். அதே மாதிரி கழுத்தின்ட லென்த் 6 இன்ச் மார்க் பண்றேன். நம்மளுடைய அம் ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 13 1/2 மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ, அதே மாதிரி நம்மளுடைய ஆம்கோல் பகுதியில 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அ அதே மாதிரி 1 1/2 இன்ச் வந்து தையலுக்கான புள்ளி. அ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 2 கோர்னர்லயுமே 2 இன்ச் வந்து 2 இன்ச் 2 இன்ச் வந்து மார்க் பண்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 2 பக்கமுமே இந்த மெயின் டாட்ல 1 1/2 1 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நிப்பிள் பாயிண்ட்ல 1 இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் வந்து குடுத்துருக்கிறேன். ஸோ, நம்மளுடைய ஷோல்டர் அதே மாதிரி கழுத்து விட்த் வந்து நம்மளுடைய பேக் பீஸ்ல இருக்கிற மாதிரியே வந்து வரப்போகுது. ஸோ, இவ்வளவு தான் இந்த ஃப்ரண்ட் பீஸின்ற மெஷர்மெண்ட் அதே மாதிரி கட்டிங்கள். ஸோ, இத இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்ப நம்மளுடைய பேக் பீஸையும் நம்மளுடைய கழுத்து, அதே மாதிரி நம்மளுடைய ஷோல்டர் சரிவ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ இப்ப நம்மளுடைய பேக் பீஸையும், நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஸோ எடுத்துட்டு பேக் பீஸுக்கு மேல நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸ வந்து இந்த மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு நம்மளுடைய அ ஊக்பட்டியில வரக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி உங்களுடைய அ ஷோல்டர வந்து சரியா வந்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஷோல்டர் வந்து ஏன் விலகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெயின் டாட்ட வந்து நம்ம பிடிக்கல. ஸோ அதனால தான் இந்த ஷோல்டர் வந்து சரியா இருக்காம இந்த மாதிரி விலகி கொண்டு போகுது. இந்த மெயின் டாட்ட நம்ம பிடிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஷோல்டர் வந்து சரியா வந்து அந்த இடத்துல வந்து அ இருக்கும். ஸோ நம்ம பிடிக்காதனால இந்த மாதிரி விலகி கொண்டு போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஊக்பட்டியில வரக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதிய வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு 2.25க்கு 1 புள்ளி வந்து அ அதிகமா வந்து வருது. எஸ், இந்த மாதிரி 2.25க்கு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வருது. அதே மாதிரி அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற பேக் பீஸ வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு 3.25 வந்து வருது. ஸோ அதையும் நான் நோட் பண்ணிக்கொள்றேன். ஸோ திரும்ப ஒரு தடவ நம்ம செக் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ செக் பண்ணிட்டு, எல்லாமே நீங்க செக் பண்ணி நீங்க கட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணக்குள்ளயும் ஒவ்வொன்றையுமே நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நீங்க அ ஸ்ட செக் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு திரும்ப நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான ப்ளவுஸ வந்து நம்ம அ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ, இப்ப நம்ம நம்மளுடைய பட்டிய வந்து கட் பண்ணிக்கொள்ள போறோம். ஸோ, அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டிருக்கிறேன். போட்டுட்டு, இப்ப நம்மளுடைய பேக் பீஸ எடுத்துக்கொள்வோம். ஸோ, பேக் பீஸ் எடுத்துட்டு, அந்த பேக் பீஸின்ற அளவ அப்படியே வந்து நீங்க மார்க் பண்ணுங்க. ஸோ, பார்த்தீங்கன்னா, ഇതിന്റെ அளவு நம்மளுடைய மார்பின்ற அளவு, அதாவது மார்பு சுற்றளவு 10.25 வந்து எடுத்து நம்ம, அதே மாதிரி 1½ இன்ச் வந்து தையலுக்காக எடுத்த நம்ம. ஸோ, அத வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அதே அளவ மேலேயும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ, இத வந்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கொள்வோம். ஸோ, போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளுடைய ஊக்பட்டியில நம்ம மார்க் பண்ணின 2.25க்கு 1 புள்ளி வந்து அதிகமா வந்து வந்தது. ஸோ, அத வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். அதுக்கு மேல தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி ம மற்ற சைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, 3.25 வந்தது. அத வந்து மார்க் பண்ணுவோம். அதுக்கு மேல 1/2 இன்ச் வந்து தையலுக்கான புள்ளி. அதையும் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ, மார்க் பண்ணிட்டு நம்மளுடைய ரெடி அளவ மட்டும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடுவோம். ஸோ, விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வளைவு வரக்கூடிய புள்ளிய வந்து நம்ம அ மார்க் பண்ணணும். ஸோ, அதுக்கு நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸ வந்து எடுத்துட்டு, இந்த மாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாட் மார்க் பண்ணின புள்ளிய வந்து நீங்க மெஷர் பண்ணுங்க. ஸோ, பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 இன்ச் வந்து வருது. ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 3 இன்ச் வந்து வருது. ஸோ, அத வந்து மார்க் பண்றேன். ஸோ, மார்க் பண்ணிட்டு கீழ ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ, இப்ப இந்த 3 புள்ளியையும் நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ண புள்ளியையும் நம்ம வந்து அ ஊக்பட்டியில வரக்கூடிய புள்ளியையும், நம்மளுடைய தொங்கல்ல வரக்கூடிய புள்ளியையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடுவோம். ஸோ, விட்டுட்டு இப்ப நம்மளுடைய தையலுக்கான புள்ளி 1/2 இன்ச் அதையும் நம்ம மார்க் பண்ணுவோம்.
ஸோ இது வந்து நம்மளுடைய தையலுக்கான புள்ளி. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க துணிய வந்து கட் பண்ணுங்க. கட் பண்ணதுக்கு பிறகு ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேஸ்ட்ட வந்து நீங்க இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, 8 இன்ச் வந்து நம்மளுடைய இடுப்பு சுற்றளவு அத வந்து மார்க் பண்ணுங்க. 1 1/2 வந்து நம்மளுடைய தையலுக்கான அளவு அதையும் நீங்க மார்க் பண்ணுங்க. ஸோ மார்க் பண்ணக்குள்ள இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸா வச்சுட்டு, அதாவது சரிவா வச்சுட்டு நீங்க வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்ப அ நம்ம நார்மலா வந்து கட் பண்ணக்குள்ள நம்மளுடைய பேக் பீஸின்ற அளவுக்கு நீங்க கட் பண்ணி கொள்ளுவீங்க. நீங்க ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய வேஸ்ட்ட வந்து நீங்க அ மார்க் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ வந்து நீங்க கட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பிகினரா இருக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். இதுல வந்து எந்த பிழையுமே உங்களுக்கு வராது. ஸோ பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய பட்டி பீஸா வந்து இருக்க போகுது. இதுதான் நம்மளுடைய ரெடி அளவா வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லீவ வந்து கட் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா, மேல ஒரு லைன் வந்து போட்டுக்கொள்றேன். இந்த மாதிரி போட்டுக்கொள்றேன். ஸோ போட்டுட்டு நம்மளுடைய ஆர்ம்ஹோல் லென்த்த வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, 8 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன். அதே 8 இன்ச்ச சைட்லயும் வச்சு மார்க் பண்ணிட்டு, அந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டுக்கொள்ள போறேன். ஸோ போட்டுட்டு, இப்ப நம்மளுடைய ஹைட்ட வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா, நான் 7 இன்ச் வந்து மார்க் பண்றேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவு ஹைட் வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி 1/2 இன்ச் வந்து தையலுக்கான புள்ளியையும் நான் மார்க் பண்றேன். மடிச்சு தைக்கக்கூடிய புள்ளி. ஸோ இப்ப இத வந்து நம்ம லைன் போட்டுக்கொள்ளுவோம். ஸோ போட்டுட்டு கையின்ற சுற்றளவு பார்த்தீங்கன்னா, நான் 7 இன்ச் வந்து மார்க் பண்றேன். ஸோ உங்களுடைய கையின்ற சுற்றளவு எந்த அளவு வருதோ, அத வந்து நீங்க மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி கப் ஹைட் பார்த்தீங்கன்னா, 3 1/4 மார்க் பண்றேன். மேலருந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்றேன். ஸோ மார்க் பண்ணிட்டு, இப்ப இத வந்து லைன் போட்டுக்கொள்வோம். 2 புள்ளியையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கொள்வோம். ஸோ விட்டுட்டு, இப்ப 2 புள்ளிக்கும் இடையில வந்து நம்மளுடைய சென்டர் பாயிண்ட்ட வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ மார்க் பண்ணிட்டு, இத இந்த மாதிரி வளைச்சு வரைஞ்சி எடுத்துக்கொள்ளுங்க. கீழ நம்மளுடைய 1 1/2 இன்ச் தையலுக்கான புள்ளி, அதையும் நம்ம மார்க் பண்ணுவோம். உங்களுடைய ப்ளவுஸ்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க அ ஸ் தையலுக்கான புள்ளி விட்டுருக்கிறீங்களோ, அதே அளவ உங்களுடைய கைக்கும் வந்து நீங்க குடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி 2 புள்ளியையும் நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடுறேன். நம்மளுடைய தையலுக்கான இடைவெளியையும் நான் விட்டுக்கொள்றேன். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, இவ்வளவுதான் இந்த ஸ்லீவின்ற அளவுகள். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்ம்ஹோல் லென்த் வந்து 8 இன்ச் வந்து எடுத்திருக்கிறேன். நம்மளுடைய ஹைட் வந்து 7 இன்ச் வந்து எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி கையின்ற சுற்றளவு 7 இன்ச் வந்து எடுத்திருக்கிறேன். கப்பின்ட ஹைட் பார்த்தீங்கன்னு சொன்னா, 3 1/4 மேல வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ, இவ்வளவுதான் இதுன்ற மெஷர்மென்ட். ஸோ, இந்த அளவு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 1/2 இன்ச் வந்து நமக்கு உள்ளுக்குள்ள வளைச்சு வந்து வார மாதிரி இருக்கும். ஸோ, இப்ப நம்ம கட் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ, உங்களுக்கும் இதே மாதிரி உங்களுடைய மெஷர்மென்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் கட் பண்ண உங்களுடைய அதாவது உங்களுடைய மெஷர்மென்ட்டுக்கு ஏத்த மாதிரி ப்ளவுஸ வந்து நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, மெஷர்மென்ட்ட தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு வந்து உங்களுடைய மெஷர்மென்ட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, நான் வந்து அத வந்து வீடியோவா மேக் பண்ணி போடுவேன். ஸோ, அ அத பார்த்து நீங்க வந்து உங்களுடைய ப்ளவுஸின்ற கட்டிங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு விதத்தில வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா, அ லைக் பண்ண மறந்துறாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்து மேல மேல புதுசா வீடியோ போடணுமென்ட்டு எனக்கு தோணும். ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஆதரவு தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய பேக் பீஸ். நம்ம இந்த நான் மார்க் பண்ணக்கூடிய புள்ளிய வந்து கட் பண்ணி எடுத்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸா வந்து இருக்க போகுது. ஸோ இவ்வளவுதான் இந்த ஸ்லீவின்ற அதாவது ஃபுல் ப்ளவுஸின்ற கட்டிங்குகள். ஸோ இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு, சிஸ்டர் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனி டவுட் எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஸோ
இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அ மேலும் என்னுடைய வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவ வந்து நீங்க எனக்கு தாங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவுல நம்ம சந்திக்கலாம்.